வெல்கம் டு அவர் சேனலுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏற்கனவே ஐயப்பன் கோவில் அந்த ட்ராவலிங் வீடியோ போட்டிருந்தோம். அந்த கீழ இருந்து இப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆக்சுவலாக கீழே இருக்கிற அந்த கோவிலுங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம நடக்க போகிறோங்க. ஆக்சுவலாக ஏப்ரல் 14ஆம் தேதி இது எடுத்த வீடியோங்க இது. ஆக்சுவலாக கொஞ்சம் போட முடியல. அதனால தான் இப்போ போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலும் மேலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு அடுத்தது சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஐயப்பன் வந்து எப்படி பிறந்தார், அது அந்த ராஜா எப்படி அதை இது பண்ணாங்க, அங்கே அங்கே அந்த புலி இதிலெல்லாம் எப்படி அவதாரம் கொடுத்தாரு அப்படின்ற அந்த கதைகளை பற்றி சிற்பமாகவே செஞ்சு வேறு இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர்றப்போ நான் அதை பார்க்க முடியல. இந்த தடவை தான் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க. நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 14 கொஞ்சம் சித்திரை 1க்கு போகலான்ட்டு கொஞ்சம் வந்தாங்க. இந்த உண்டியில் பணம் போட்டு காணிக்கையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு தேங்காய் மட்டும் இந்த இருக்குது. சாமி கூட வந்துட்டோம். அதனால் ஒன்றுங்களுக்கு ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாகவும் புக் பண்ணால் அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான கவுண்ட்ருங்க அது. ஆக்சுவலாக பக்கத்துலேயே வந்து நம்ம ஆன்லைன் இல்லைனாலும் நம்ம இங்கே நேராக வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதாவது உள்ள என்ட்ரி டிக்கெட்டுக்காண்டி புக் பண்ணுறதுங்க. ஆக்சுவலாக அதை புக் பண்ணி நம்ம அதிலேருந்து வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பந்தள ராஜா, அந்த ராஜாவுடைய கோவிலுங்க அது. எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ஏன்னா இந்த ராஜா தான் வந்து ஐயப்பனை தூக்கி வளர்த்தவருன்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு அந்த கதை தெரியாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இது தாங்க என்ட்ரன்ஸுங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து இப்போ நடக்க போகிறோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏப்ரல் 14ஆம் தேதி, ஆக்சுவலாக ஏப்ரல் 13 நைட்டு, ஆக்சுவலாக ஏப்ரல் பிறந்துருச்சு. அதிலேருந்து நைட்டு 1 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோங்க. இந்த இது எப்பயுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இளநீ கடை போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து தேவஸ்தான போர்டே வந்து போட்டிருக்காங்க. இதில் போகணும்பா. இப்போ நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இதில் இருந்தாங்க நம்ம நடப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நடப்போங்க. தூக்கிட்டு போகிறவங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். என்னவா தூக்கிட்டு போகிறவங்க இதிலேருந்து ஸ்டார்டிங் அப்படியே இதிலேருந்து ஏற்றம் அப்படிலாம் இல்லை, ஒரே ஏற்றம் தான். அதுக்கப்புறம் தான் இறங்கும். ஃபுல்லாகவே இதுலேருந்து ஏற்றம் தான். ஆமாம், இதான் பச்சைமேடு.
ஃபஸ்ட்டு நீலிமலை ஏறிட்டோங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. மறுபடியும் ஏறிட்டுருக்கேங்க. ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நடந்துருக்கோம். அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. அதான் எவ்வளோ விரும்பம் பாருங்கள். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு அப்பாச்சிமேடு தாங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாச்சிமேடு தான். அதுக்காக வந்துடுவோம். സ്വാമി അയ്യപ്പനെ കാണാനെത്തുന്ന ഭക്തർക്ക് അപ്പാച്ചിമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിച്ചു പോകാം. സ്വാമിയെ അപ്പാച്ചിമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം. ஐ திங்க் அப்பாச்சிமேடுங்க. ஸ்டார்ட். லெட்ஸ் கோ. அப்பாச்சிமேடு. ஃபைனலி அப்பாச்சிமேடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரே ஒரு ஏற்றம் தான். அந்த ஒரு ஏற்றம் ஏறிட்டாலே கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம் ஒருத்தங்க. இருக்கு பாருங்க, இந்த ஏற்றம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீலிமலை மேடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தாங்க. தாண்டி வந்ததுக்கப்புறம் அப்பாச்சி மேடுங்க. ஆக்சுவலாக வந்து அப்பாச்சி மேடு ரொம்ப ஒரு உயரமான இடம் தாங்க. அது அவ்வளோ உயரமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே மேலே ஏறினாங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபினிஷ்ட் அப்பாச்சி மேடுங்க. இங்கே லெமன் ஜூஸ் கூட வாங்க. சரியா? லெமன் ஜூஸ் உண்டு. அப்பாச்சிமேடு மேலே ஏறிக்கிறோன்னே கொஞ்சம் தாழ்வாகவே ரோடாக இருக்குங்க. அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து போனாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. தாழ்வாகவே இருக்குங்க. அப்படி நம்ம பாடு நடந்து போயிட்டே இருக்கலாங்க. அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தோம். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமமான பாதை தாங்க. சமமான பாதையில் எங்கே வந்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
வாங்க, நீங்கள் வாங்க, நம்ம பாதை வேறு, வாங்க. இதெல்லாம் 18ஆம் படி. கொஞ்சம் ஏப்ரல் 14 கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. பார்க்கவே நம்ம கார்த்திகை மாதம் வந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன். சரியான கூட்டங்க அன்றைக்கி நைட்டு. பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பக்தர்கள் படுத்திருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ஏப்ரல் 14 ஒரு முக்கியமான நாள் தான் போனோம் சபரிமலையில். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் திறந்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. சரியான கூட்டம்டா. கார்த்திகை மணியே இருக்குடா. அப்படி இப்படிதான் கார்த்தி இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். டே இவனே ஒரு சொல்லுவில்ல, ஒரு இது கிழிச்சிலி சொல்லுவா ஒரு வரக்கூடாத இடத்துக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கூட்டங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நாங்கள் நினச்சி பார்த்தே வரலங்க. ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பக்தர்கள் படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னாங்க. ஆக்சுவலாக அந்த கார்த்திகை மாதம் மாதிரியே அந்த ஃபீலாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. அவ்வளோ கூட்டங்க. இங்கே பாருங்கள் எல்லா பக்கமும் ஆளுக இருந்தாங்கங்க. பார்க்குற இடம் பூராமே மேலே பூராமே ஆளுக இருந்தாங்கங்க. ஆக்சுவலாக நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்திருக்காங்கங்க. அதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ கூட்டம் வந்து நான் அந்த கார்த்திகை மாதம் தாங்க பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஏப்ரல் 14 சித்திரை 1 இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் போலங்க. அதுவே எங்களுக்கு இந்த வருஷம் தான் தெரியும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் திறந்துருக்கோமாங்க. ஆக்சுவலாக இப்போ 18 படிக்கிட்ட அந்த தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியுங்க. ஏன்னா நம்ம இருமுடி இல்லாதனால நம்ம போக முடியாதுங்க. இப்போ இருமுடி கட்டினவங்க மட்டும்தான் இந்த 18 படியில் ஏற முடியுங்க. இருமுடி இல்லாதவங்க வேறு ஒரு பாதை இருக்குங்க. நம்ம அது வழியாக தான் இப்போ போவோம். நம்ம இது ஆக்சுவலாக 18ஆம் படிங்க. அது எவ்வளோ பக்கம் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்களேன். நம்ம இதிலேருந்து கொஞ்சம் நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம நார்மல் க்யூ வந்துடுங்க. அதில் என்ன போகணும்டா இவ்வளோ அந்த மாதிரி தான் போகணும். ஆமாம். வந்தவங்க வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் வேறு நாங்கள் 2 பேர் தான் நினைக்காதீங்க. அப்படியே கேமரா திருப்பலாம். சாமி பார்க்க தாங்க வரிசையில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. சரியான முட்டி முடங்கி அங்கிட்டிருந்து இந்த கடைசியாக இந்த ஃபைனல் இந்த க்யூக்குள்ளே வந்து நின்ட்டாங்க. ஆக்சுவலாக சரியான கூட்டங்க. இந்த க்யூவுமே இருமுடி கட்டாமையே பயங்கரமான மேலே போகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே இருமுடி கொண்டு போகிற கூட்டங்க. நாங்கள் இப்போ இருமுடி கட்டாமையே எங்களுக்கு இவ்வளோ கூட்டங்க பாருங்கள். எவ்வளோ வருஷம் பாருங்கள். இதில் வந்து எல்லா பேருமே இந்த வரிசைக்கு போக வர அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த கடைசி க்யூ போகிற வந்து
நெய் அபிஷேகத்துக்காண்டி போகிற வருஷங்க, அந்த கடைசி வருஷம். நம்ம ஆக்சுவலாக இருமுடி கட்டாதனால இந்த வரிசையில் அப்படியே போய் நம்ம மேலே ஏறி அந்த லெஃப்ட் சைடு போனோம்னா நம்ம சாமி பார்த்துடலாங்க. சரியான கூட்டங்க, பயங்கரமான கூட்டங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன். அந்த மேலே நிற்கிறது எல்லா பேருமே இந்த நிற்கிறாங்க, பூரா இருமுடி கட்டினவங்க. இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இருமுடி கட்டினவங்க தான் அந்த மேலே. இப்போ நம்ம திறந்துட்டு நம்மளும் போய் அவங்களோட போய் ஜாயின் ஆயிடுவோம். கூட்டம் தெரியல, அவ்வளோதான். ஆக்சுவலாக அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க கோவில். ஐயப்பனை நம்ம பார்க்க போகிறோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அங்கே இருக்க ஐயப்பனை அங்கே இருந்தால் நம்ம பார்க்க முடியுங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபோன் இங்கே கீழே போகிறப்பே நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. இங்கேருந்து உங்களுக்கு நான் கட்டுறதுக்காண்டி எடுத்திருந்தேன். அந்த இருக்குது பாருங்களேன், அது தாங்க உள்ளே நுழையிற இடம். சாமி இதுக்குள்ளே தாங்க இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில் தெரியுமாங்க. இது ரொம்ப பவரான ஒரு சாமிங்க. நம்ம என்ன வேண்டிட்டு போகிறோமோ அது உடனே நடத்தக்கூடிய சாமிங்க இது. ஏன்னா இது என் வாழ்க்கையில் நிறைய தடவை நான் அனுபவிச்சிருக்கேங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு சாமி. இந்த வாரம் கூட்டத்தை பாருங்கள். இது தாங்க நம்ம நின்று வந்து இந்த க்யூங்க. ஆக்சுவலாக இருமுடி கட்டாத க்யூங்க. நம்ம இதில் தான் இப்போ நின்று வந்தோம். அது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி, இங்கேருந்து காட்டுறதுக்காண்டி பண்ணியிருந்தாங்க. இது நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வர இடங்க. இது வழியாக தான் நம்ம வெளியே பாருங்க, எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க பாருங்களேன். உண்மையிலேயே பயங்கரமான ஒரு கூட்டங்க. பார்க்கவே எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக சாமி பக்கத்தில் போக போகிறோங்க, நெருங்கிட்டோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 18ஆம் படி ஏறி இது வர்ற இடங்க. ஆக்சுவலாக நம்ம அது வழியாக தான் இப்போ இருமுடி கட்டியிருந்தோம்னா நம்ம அது வழியாக தான் வருவோங்க. அந்த வர்றாங்க பாருங்களேன், வரிசையாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள், இருமுடியோடு வராங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த பாதை வழியாக தாங்க நம்ம ஏறி இப்போ இறங்கியிருப்போம். ஆக்சுவலாக இருமுடி கட்டியிருந்தோம்னா நம்ம அந்த பாதையில் வரலாங்க. இருமுடி கட்டலைன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம நிற்கிற பாதை தான். இந்த ஏரி இறங்கி வர்றாங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கு மேலே போனால் செல்ல பிடிங்க வச்சுருவாங்க. செல்லுலாம் முடிய நெரிஞ்சிருவாங்கடி. ஒழுக்கம் இதோட முடிச்சிடணும். சாமி பார்த்துட்டோங்க. ஐயோ, நெய் அபிஷேகம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நெய் அபிஷேகம் அவ்வளோ பயங்கரம் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக சாமிக்கு பின்னாடி நம்ம வந்து எடுத்தது. சாமி பின்னாடி நின்று எடுத்தோங்க. இந்த இடத்துல எடுக்கக்கூடாதுன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்தோங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே தாங்க ஐயப்பன் இருக்காரு. நெய் அபிஷேகத்தில் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. சாமியை தரிசிச்சிட்டோங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக நாங்கள் என்னென்னு அப்படியே சாமி பார்த்துட்டு பின்னாடி வந்தோங்க. இது என்னன்னு பார்த்தா திஷ்டி கழிக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ அந்த மேளத்தோடு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களாங்க. இந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக மேலே அடிச்சுட்டு திஷ்டி கழிக்கிறாங்க. அதை பார்த்தோம். அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாதனால நம்ம எதுவும் பண்ணலைங்க. தம்பி கூட போய் கேட்டேன். தம்பி கேட்குறான் பார்த்தீங்களா. தம்பி கூட போய் கேட்டேன் இது என்னங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கும் தெரியல, நானும் இதுக்கு முன்னாடி பார்த்தல. தம்பி வந்து கேட்டு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு திஷ்டி கழிக்கிறதுக்காண்டி இதை பண்ணுறாங்கன்றதுக்காண்டி. பயங்கரமாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு.
அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அரவணை அப்போ அவங்க வந்த இடத்துல சாமியை கொஞ்சம் 18 படியை வந்து கொஞ்சம் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரில என்னடா பக்கத்தில் பார்க்க முடியலன்ட்டு. சரி அப்போ அந்த அப்பம் அரவணை வந்து இது லெஃப்ட் சைடில் தான் விற்றாங்க. அது கீழே ஒரு சின்ன ஒரு சப்வே மாதிரி இருக்குங்க. அது கீழே வந்து நின்றோம்னா பக்கத்தில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுங்க. இந்த ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஐயோ! பார்க்கவே புல் அரிச்சிருச்சுங்க. அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து இதில் இருமுடி கட்டி நம்ம கண்டிப்பாக அதில் ஏறுறோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் நம்ம மதுரையிலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து 2 வீலர்லேயே வந்திருக்கோங்க. கொஞ்சம் இந்த நம்ம 2 வீடியோவை பிரித்து போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக 2வது வீடியோங்க. கொஞ்சம் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலும் மேலும் இதே மாதிரி நான் நிறையா வீடியோ போடலான்னு எப்பயும் சொல்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு எப்படி வீடியோ இருக்குது என்னென்னு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேங்க.